அனைவருக்கும் வணக்கம். முன்பெல்லாம் வயசானவங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய அந்த மாரடைப்பு நோய் இப்போ 30-40 வயசு தாண்டினவங்களுக்கே நிறைய மாரடைப்பு வரதை நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். இந்த மாரடைப்பு நோய் வர்றதுக்கான நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த மாரடைப்பு வர்றதுக்கான ரீசன் என்ன, அது யார் யாருக்கெல்லாம் வருது, அப்படி வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன், எம்டி சித்தா. இப்போ நம்மளோட உடம்புலையே நம்மளோட ஹார்ட் மட்டும்தான் தொடர்ந்து ரெஸ்ட்டே இல்லாமல் பம்ப் பண்ணிகிட்ருக்கு. இப்படி பம்ப் பண்ணுறதுனால தான் நம்மளோட பாடிக்கு தேவையான ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக நடக்குது. அதாவது ஹார்ட் பம்ப் பண்ணும்போது ப்ளட்டு நம்மளோட பாடி பார்ட்ஸுக்கு கரெக்டாக சப்ளை நடக்குது. இந்த ப்ளட்டு போனால் தான் நம்ம பாடியோட பார்ட்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் கரெக்டாக கிடைக்கும். அப்போ தான் அதனோட ஃபங்க்ஷன் கரெக்டாக நடக்கும். இப்போ ஒருத்தருக்கு பிபி இல்லை கொலஸ்ட்ரால் இல்லை சுகர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிளட் வெசலில் ஒரு கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டத்தை குறைக்கும். இப்போ ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையும் போது அவங்களுக்கு இந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு அங்கே பெயின் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பெயினை தான் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த பெயின் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயின் செஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி தாடை வரைக்கும் ரேடியேட் ஆகும். அப்படியே இந்த பெயின் கை வரைக்கும் பரவும். முக்கியமாக ஷோல்டர் பெயின் லெஃப்ட் சைடு மட்டும் இது பெயின் ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். சிலருக்கு என்னென்னா இந்த பெயின் முதுகுப்புறமாகவும் இந்த வலி பரவக்கூடியதாக இருக்கும். இந்த பெயின் கரெக்டாக இதுதான் பெயின் அப்படின்ற அவங்களுக்கு கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 20 மினிட்ஸ் தான் இந்த பெயின் இருக்கும். அதுக்கு மேலே நீடிக்காது. பெயின் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அது ஹார்ட் அட்டாக் பெயின் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்க உடனடியாக டாக்டர்கிட்ட போகிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ இந்த பெயின் எப்போ வரும் அப்படின்னா, ஒருத்தர் கடுமையான வேலை செஞ்சிட்ருக்கும்போதோ, ரொம்ப தூரம் நடக்கும்போதோ, சிலர் மாடிப்பட்டி கட்டி ஏறும்போதோ, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் அவங்களுக்கு பெயின் அதிகமாகும். அவங்க போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். சிலர் ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இருக்க அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க ரொம்ப சிவியர் ஆகுதுன்னு அர்த்தம். அவங்க இமிடியேட்டாக டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு இசிஜி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ இந்த மாரடைப்பு நோய் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஏஜ் ஆனவங்களுக்கு இந்த மாரடைப்பு நோய் அதிகமாக வரும். அதுவும் இப்போ என்னென்னா, இப்போ ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த மாரடைப்பு நோய் அதிகமாக வருது. அதுவும் ஆண்களுக்கு இளம் வயதிலே வருது. ஒரு 25 to 30 ஏஜ் தாண்டினாலே அவங்களுக்கு மாரடைப்பு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு மாதவிடாய் நின்ற பிறகு, அதாவது குறிப்பிட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே இந்த மாரடைப்பு நோய் வரதுக்கு காரணமாக இருக்குது. அதுவும் இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால், அதாவது இப்போ தன்னோட அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது இந்த ஹார்ட் அட்டாக் வந்தால் அவங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் பாடி வெயிட்டு. அதாவது இப்போ அளவுக்கு அதிகமான உடல் எடை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலே சேஞ்சஸாக இருக்கும். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலேயே இந்த ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு அதிகமாக வரும். அடுத்து பிளட் ப்ரெஷர். அதாவது நம்மளோட பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ பிளட் ப்ரெஷர் நார்மலாக இல்லாமல் அப்நார்மல் ஆகும்போது, அதாவது அளவுக்கு அதிகமாக ஆகும்போது அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து தூக்கமின்மை. இப்போ நைட்டு எனக்கு சரியாக தூக்கமே இல்லை அப்படின்றவங்க ஓகே. இப்போ சுத்தமாக தூக்கமே இல்லை அப்படின்றது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து மன அழுத்தம். இப்போ தொடர்ச்சியாக ஒருத்தர் ஏதாவது போட்டு கன்ஃபியூஷனில் இருந்துக்கிட்டே இருக்காங்க, அதனால் மன உளைச்சல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கும் இந்த பிளட் கிளாட் உண்டாகி அதனால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ். இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்மோக் பண்ணாதவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. அடுத்து டயபெட்டிக் பேஷண்ட். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு அவங்க நாளடைவில் ஹார்ட் பிரச்சனை வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிக் பேஷண்ட் சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. அதாவது எந்தவித சிம்டம்ஸுமே இல்லாமல் அவங்களுக்கு இந்த மாரடைப்பு நோய் வரும். அதனால் அவங்க கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஒரு முறை ஹார்ட் அட்டாக் திரும்ப எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமோ அப்படின்னு பயப்படுறவங்களுக்கும், இல்லை எனக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு அடுத்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறவங்களுக்கும், இல்லை எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடாது ப்ரிகாஷனாக இருக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன ஹெர்பல் மெடிசன் சொல்கிறேன். அது அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது ஆதித்யா ஹெர்பலோட பயோஜன் சிரப் ரெகுலராக காலையில் 10 ml எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் வெதுவெதுப்பான வெந்நீரில் கலந்து டீ மாதிரி குடிச்சிட்டு வர்றதுனால அவங்களுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டரை நல்லாவே குறைக்கலாம். அடுத்து பிளட்டில் தேவையில்லாத கொலஸ்ட்ரால் இருந்தாலும் நல்லா கிளியர் பண்ணி பிளட் ப்யூரிஃபிகேஷன் பண்ணும். இதை அவங்க ரெகுலராகவே எடுத்துகிட்டு வரலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் டாக்டரை ரெஃபர் பண்ணி அவங்களோட கன்சல்ட் மூலியமாகவே எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.